ஓகே ஸ்டார்ட். பச்சரிசி புடிச்ச மாவிளக்கு அரைச்ச சந்தனமோ மணக்கு மதுரை மல்லிய பூ சிரிக்கும் செவ்வந்தி பூ செவந்த குங்கும பூ மயக்க தை மாசம் வந்துருச்சு கால நேரம் சென்றுருச்சு ஜோடி ஒன்னாயிருச்சு மேல சத்தம் கேட்டுருச்சு மேகம் கருத்துருச்சு மாறி மழை பெஞ்சிருச்சு மண்ணில் மனம் ஏறிடுச்சு மஞ்சள் நேரம் கூடிருச்சு தந்தர 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 தந்தானே 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 இடிச்ச பச்சரிசி புடிச்ச மாவிளக்கு அரைச்ச சந்தனமோ மணக்கு மதுரை மல்லிய பூ சிரிக்கும் செவ்வந்தி பூ செவந்த குங்கும பூ மயக்க நினைச்ச கனவு ஒண்ணு நிஜமா நடந்துருச்சு உன்னோட நான் சிறருது பலிச்சாச்சு விதைச்ச விதையும் இங்கு செடியா முளைச்சிருச்சு பூவும் இல்ல காயும் இல்ல கனியாச்சு கல்யாண தேதி வந்து கண்ணோடு ஒட்டிக்கிச்சு என் நெஞ்சில் ஆனந்த கூத்தாச்சு ஏ கண்டாங்கி சில கட்டி என் கைய நீ பிடிச்சு நாம் சேரும் நாள் இங்கு வந்தாச்சு தந்தர 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 தந்தானே தந்தர 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 தந்தானே இடிச்ச பச்சரிசி முடிச்ச மாவிளக்கு அரைச்ச சந்தனமோ மணக்க மதுரை மல்லிய பூ சிரிக்கும் செவ்வந்தி பூ செவந்த குங்கும பூ மயக்க ஏ தாங்கும் மர கிளையா போற வழி நீ துணையா கூட வர என்ன குறை அது போதும் மரத்து மேல கூவுற ஒரு குயிலா வீட்டுக்குள்ள கூடு கட்டு அது போதும் என்னோட நீ சிரிச்சா கண்ணீர நீ தொடச்சா வேற ஏதோ வேணாமே அது போதும் வீடு திரும்ப இல்ல வாச தோற கையில மஞ்சள் மோகம் சிரிச்சா அது போதும் தந்தர 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 தந்தானே தந்தர 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 தந்தானே இடிச்ச பச்சரிசி புடிச்ச மாவிளக்கு அரைச்ச சந்தனமோ மணக்க மதுரை மல்லிய பூ சிரிக்கும் செவ்வந்தி பூ செவந்த குங்கும பூ மயக்க தை மாசம் வந்துருச்சு கால நேரம் சென்றுருச்சு ஜோடி ஒன்னாயிருச்சு ஓகே வணக்கம் அண்ணா. வணக்கம் அக்கா. வணக்கம் வணக்கம். என்ன பேர் அண்ணாக்கு? நிலோஜன். சரி, நிலோஜன் அண்ணா. அக்காக்கு என்ன பேர்? சியானி. நிலோஜன் அண்ணா சியானி. என்ன அதாச்சும் என்ன விசேஷம் நடந்துகிட்டு இருக்குது வீட்டுல? நிறைய சொந்தக்காரர் எல்லாம் வந்து நிக்கிறோம். ரிசப்ஷன் நடந்துகிட்டு நிக்குது. அதாச்சும் உங்களுடைய திருமணம் முடிஞ்சு இன்றைக்கு ரிசப்ஷன் நடக்குது. உங்களையும் வந்து பிளஸ் பண்ணி ஆசீர்வாசி வலிச்சிட்டு போறதுக்காண்டி நிறைய சொந்தக்காரர் எல்லாம் வந்து நிக்கணும். ரைட். அப்ப கேக்கெல்லாம் கட் பண்ணியாச்சா? இல்ல டெய்லியும் தான் டைம் இருக்கு. வேலையை வந்துட்டோமா? நாங்க தான் வேலையை வந்துட்டோம். ரைட். அதாச்சும் உங்களுடைய திருமணம் முடிஞ்சு இன்றைக்கு ரிசப்ஷன் நடக்குதாம்னு சொல்லி உங்களை வந்து ரொம்பவே பிடிச்ச ஒரு ஆக்கள் வந்து உங்களை சின்னதா சர்ப்ரைஸ் பண்ணி சந்தோஷப்படுத்தி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு
சின்னதாக ஒரு சர்ப்ரைஸ் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். ஏன்னா அதாச்சும் ஒரு பழக்கூடை ஒன்று கொடுத்து அனுப்பி இருக்கிறோம். அதோட இன்னுமே ஒரு அழகான கிஃப்ட் பேக் கொண்டு வந்தது. அதுக்கு என்ன கிஃப்ட் இருக்குன்னு பார்த்தீங்களா? என்ன ஒரு கிஃப்ட் பேக் கொண்டு தந்தது இல்லை, அடுத்து பாருங்க என்ன இருக்குன்னு. டிஷர்ட் வந்திருக்கேன். அதாச்சும் கப்பல் டிஷர்ட் என்று கொடுத்து அனுப்பி இருக்கிறோம் உங்களுடைய ரிசப்ஷனாம். ஸோ இனி வந்து ரிசப்ஷன் முடிஞ்சு அவுட்டோர் ஃபோட்டோ ஷூட் எல்லாம் நடக்கும். அதுக்கு வந்து இந்த கப்பல் டிஷர்ட்டையும் போட்டு தங்கண்ட சார்பாகவும் ஒரு ஃபோட்டோ எடுத்து கொள்ளட்டுமாமா. அதோடைய 2 ரோஸ் கொடுத்து அனுப்பி இருக்கிறோம் உங்களுக்கு. முதலாவது அவங்களுடைய இனிய பதிவு திருமண நல் வாழ்த்துக்கள் என்று சொல்லி இந்த மாதிரி ஒரு சின்ன கிஃப்டை கொடுத்து அனுப்பி இருக்கிறோம். இன்னும் குட்டியா 2 பாக்ஸ் இருக்கு, அதுக்கு அதையும் எடுத்து பாருங்க அவன் இருக்கு. மினி கொஞ்சம் குழப்படி வேற, கன்னத்துல 2 கொடுத்தீங்கன்னா தெரு வேற, இறுக்கி கொடுத்தீங்கன்னா தப்படி தந்துடு வேற. ரைட், 2 பேரும் ஓபன் பண்ணுவாங்க பாக்ஸ். என்ன வந்திருக்குது? 2 பேருக்கும் அழகான வாட்ச் வந்திருக்குது. அதாச்சும் குட்டி கிஃப்டா இருந்தாலும் அவங்களுடைய அன்பும் வாழ்த்தும் உங்க 2 பேருக்குமே ஒரு வித்தியாசமான முறையில வந்து சேரணுமாம் சொல்லி ஆசைப்பட்டு இந்த மாதிரி அனுப்பி இருக்கணும். நிறைய பேர் வாழ்த்துக்கள் சொல்லுவினமா, இருந்தாலும் அவங்களோட வாழ்த்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கணும் சொல்லி இந்த மாதிரி அனுப்பி இருக்கணும். உங்களை வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு ஆக்கள். சரி, இந்த மாதிரி கிஃப்ட் வந்து சந்தோஷமா எதிர்பார்த்து நீங்க இன்றைக்கு ரிசப்ஷன் நடக்குது, குட்டி சர்ப்ரைசஸ் எல்லாம் நடக்கும்னு சொல்லி எதிர்பார்க்கல. ரைட், சந்தோஷமான என்ன? சரி, அப்ப சந்தோஷப்பட்டா மட்டும் காணாது. இப்ப யார்கிட்ட சைட்ல இருந்து யார் இந்த மாதிரியான ஒரு சர்ப்ரைஸை அரேஞ்ச் பண்ணி இருக்கணும்னு சொல்லி இப்ப 2 பேரும் சேர்ந்து கெஸ் பண்ணி சொல்ல போறீங்க. கெஸ் பண்ணிடலுமா? நீங்க தான் ஃபர்ஸ்ட் சொல்லணும். சரி, அண்ணாண்ட சைட்டா இருக்குமா அக்காண்ட சைட்டா இருக்குமா? யார்கிட்ட சைட்ல இருந்து வந்திருக்கு? அண்ணாண்ட சைட் தான். அண்ணா என்ன சொல்றீங்க? இது யார்கிட்ட? அண்ணாண்டிடமா அக்காண்டிடமா? அதால அண்ணாண்ட சைட்னு சொல்றீங்க. அப்படியா? நீங்க என்ன சொல்றீங்க? நம்ம அக்களா இருக்கும். ஆனா அக்காண்ட சைட்ல இருந்து தான் ஒரு அக்கள் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி அனுப்பி இருக்கணும். இன்னைக்கு வாங்க ரிசப்ஷன் நடக்குது. ஸோ இந்த கிஃப்டை கொடுத்துட்டு 2 பேரும் என்ன செய்யணும்னு சொல்லி வீடியோ எடுத்தது தங்களே காட்டாமன்னு சொல்லி அனுப்பி இருக்கணும். சான்ஸ் இருக்குமா? இல்லை. அண்ணா என்ன சொல்றீங்க? சான்ஸ் இல்லையா? இப்ப கடைசியில சொல்லுவோம் யாருன்னு சொல்லி. அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணக்கூடாது, ஐயோ நாங்க மாறி சொல்லிட்டோம்னு சொல்லி. உங்களோட சொந்தக்காரெல்லாம் வந்து நிக்கிறாங்களா இங்க? அதுக்கு நிறைய பேர் இருக்கணும். வேணும் இதுக்கு நிக்கிறாங்க கொடுத்து இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி போட்டு சத்தம் போடாம நின்று பார்க்கலாம். இன்றைக்கு என்ன நடக்குதுக்கா பார்ப்போம். சான்ஸ் இருக்குவா? இருக்கும். சரி, வெளிநாட்டுல யாராச்சும் இருக்கிறாங்களா சொந்தக்காரர்? யாரும் இல்லை. சரி, வெளியில இருந்து வேற சான்ஸ் இல்லை. அப்ப உங்களோட க்ளோஸான ஒரு ஆக்கள் தானா? சரி அக்கா சொல்லுங்க, உங்களோட சைட்னு சொன்னா யாரா இருக்கும்? யாரும் கொடுக்க மாட்டாங்களா? இப்ப அக்காண்ட சைடு இருக்கிறாங்கெல்லாம் கோவிக்க பையனும் என்ன மாப்பிள்ளை இந்த சைட்டையே சொல்லிக்க நிக்கிறா, நாங்க எல்லாரும் என்ன சும்மாவான்னு சொல்லி. அப்படியா அண்ணா என்ன சொல்றீங்க? செஞ்சிருப்பினோம். சிலர் இன்றைக்கு அண்ணாண்ட இடத்த வச்சு சின்ன சர்ப்ரைஸை கொடுப்போம்னு செஞ்சிருக்கலாம். சான்ஸ் இல்லை. ரைட், அதாச்சும் வந்து கொஞ்சம் கெஸ் பண்ணிட்டீங்க. அண்ணாண்ட சைட்ல இருந்தால் ஒரு ஆக்கள் இந்த மாதிரி அனுப்பி இருக்கிறார். இனி வந்து எல்லாமே ஒரே சைட் தானே? ஏன்னா திருமணம் முடிஞ்சது நீ எல்லாம் ஒரே சைட் தான். அண்ணாண்ட சைட் அக்காண்ட சைட் இல்லை, இனி எல்லாமே ஒரே சைட். இருந்தும் அண்ணாண்ட சைட்ல இருந்து ஒரு ஆக்கள் இந்த மாதிரி அனுப்பி இருக்கிறோம். அவங்களுடைய அன்பான வாழ்த்துக்களை உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமா கொடுக்கணும். இந்த இடத்தையும் வந்து கொஞ்சம் கலகல பார்க்கணும், உங்களையும் ரொம்பவே சந்தோஷப்படுத்தி பார்க்கணும் அவன் சொல்லி அனுப்பி இருக்கிறோம். கெஸ் பண்ணிடலுமா? உங்களோட சைட்டா? ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும்? அக்காவா? அக்காக்கு என்ன பேர்? சிரோஜின். அத்தானும் அக்காவும் இல்லையே, அத்தானும் அக்காவும் கொடுக்கல. நண்பர்கள் யாராச்சும்? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து நிற்கிறாங்களா? சான்ஸ் இல்லை. அக்காவும் அத்தானும் தான் கொடுக்க சான்ஸ் இருக்கு. சரி, அப்ப இன்னொரு விஷயம் சொல்லி இருக்கணும். இந்த கிஃப்டா கொடுத்தாங்கன்னு சொன்னவ கொடுத்துட்டு கேட்டீங்கன்னு சொன்னா டப்பண்டு எங்களோட பேரை சொல்லுவினோம். இருந்தும் கொஞ்சம் டைம் கொடுங்கோ. கொடுத்தும் எங்களை கெஸ்ட் பண்ணலைன்னு சொன்னா மாப்பிள்ளைக்கும் பொம்பளைக்கும் சின்னதா ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கட்டாம். பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு தாங்கள் யார் இந்த மாதிரி சர்ப்ரைஸை அனுப்பினு சொல்லட்டாம்னு சொல்லி இருக்கணும். என்ன செய்வோம்? பனிஷ்மெண்ட் எடுப்போமா? நீங்க கெஸ் பண்ணாடி பனிஷ்மெண்ட் கொடுக்க வச்சிருந்தவ, நீங்க கெஸ் பண்ணல. ரைட், அதாச்சும் வந்து இந்த இடத்தை வந்து நிறைய பேர் ரேப்பினமாம். எல்லாருக்கும் முன்னாலேயும் இந்த ரோஸை வந்து அக்காவுக்கு முட்டுக்காலில் இருந்து உங்களை ப்ரொபோஸ் பண்ண வைக்கட்டாம் என்று சொல்லி அனுப்பி இருக்கணும். அந்த மாதிரி செஞ்சுட்டு ரெடியா? ஓகே, ஆல்ரெடி அம்மா எல்லாரும் கைதட்டி விடுங்க. இருக்கா? இறுக்கி கைதட்டுங்க. ப்ரொபோஸ் பண்ண போறேன்.
ஓகே ஸ்டார்ட். இங்கு செடியா முளைச்சிருச்சு பூமியில காயும் இல்ல கனியாச்சு. சரி, நாளாச்சும் வந்து நிறைய இடத்த சர்ப்ரைஸ் பண்ற நாங்கள். ஆனால் வந்து மாப்பிள்ளை வந்து சரியா வெக்கப்படுவார். மாப்பிள்ளை வந்து சரியா வெக்கப்படுவார். என்ன ஆக்களுக்கு முன்னால் இந்த மாதிரி எல்லாம் செய்யணுமான்னு சொல்லி அண்ணா வந்து டப்பண்டே செஞ்சிட்டீங்க. அரேஞ்ச் மேரேஜா இல்லாட்டி காதல் திருமணமா? காதல் திருமணம். நிறைய தரம் செஞ்சு பழக்கம் இருக்கும், அதனால டப்பண்டு செஞ்சுட்டாரு போல இருக்கு. என்ன அப்படியா? ரைட். பனிஷ்மெண்ட் படுத்தாச்சு, நீ நாங்க சொல்லியே ஆகணும். எவ்வளவோ பார்த்தாச்சு, இதுல என்ன இருக்கு? இதுக்கானே எல்லாரோட கையிலட்டணும். ரைட், பனிஷ்மெண்ட் எடுத்தாச்சு. அப்ப இது யார் கொடுத்ததுன்னு சொல்லி பாப்போமா? சரி, இந்த மாதிரி ஒரு கிஃப்ட கொடுத்தது யாருன்னு தெரிஞ்சா அவைகளுக்கு இந்த தருணத்துல என்ன சொல்ல போறீங்க ரெண்டு பேரும்? நன்றி. எல்லாருமே சிம்பிள் நன்றி சொல்லி சிம்பிளா சொல்லக்கூடாது. என்ன இந்த இடத்த வந்து கொஞ்சம் ஒரு அழகான தருணமா மாத்தணும்னு சொல்லி இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிருக்கோம். ஸ்பெஷலா ஏதாச்சும் சொல்றதுக்கு இருக்கா? அப்ப இன்னொரு கிஃப்ட் ஒன்று இருக்குது. அந்த கிஃப்ட வந்து பார்த்த மனுஷனா கட்டாயம் தெரிஞ்சிடும் யார் கொடுத்திருப்பாங்கன்னு சொல்லி பாப்போமா? ரைட் மிகி, இந்த கிஃப்ட வந்து ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னு சொன்னா பெரும்பாலும் தெரிஞ்சிடும் யார் கொடுத்திருப்பினோம் சொல்லி. ஏன்னா ரைட், வாங்கி ஓபன் பண்ணுங்க. வாங்க, இல்லாடி கொஞ்சம் நான் சொன்ன வேற ரெண்டு கொடுத்தீங்கன்னா சரி. அடுத்தது என்ன கிஃப்ட் வந்திருக்குது? ஒரு அழகான வாழ்த்து மாடல் ஒன்று வந்திருக்கு. ரெண்டு பேர்ட்ட போட்டோஸும் போட்டு, ஏன்னா ஹாப்பி மேரிட் லைஃப் என்று சொல்லி ரெண்டு பேர்ட்ட பேரும் போட்டு ஒரு அழகான வாழ்த்து மாடல். இதுல ஏதாச்சும் குழு இருக்கா? ஏதாச்சும் அடையாளங்கள் இருக்கா யார் கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லி? என்ன குழு இருக்கு? போட்டோ இருக்கா? யார்கிட்ட போட்டோ இருக்கு? சத்தமா சொல்லணும். அக்காடையும் அத்தாண்டையும் என்ன பேர் அவைகளுக்கு? ஸ்ரோஜின் நியூட்டன். ரைட். அதாச்சும் வந்து இன்றைக்கு இந்த மாதிரி சின்னதாக ஒரு சர்ப்ரைஸை கொடுத்து அவங்களுடைய அன்பான வாழ்த்துக்களை உங்களுக்கு சொல்லணும்னு சொல்லி ஆசைப்பட்டது. நீங்க வேலைக்கே கெஸ் பண்ணி சொன்ன மாதிரி உங்களுடைய அக்காவும் அண்ணாவும். ரைட், அத்தானும். ரைட், இதுக்கு நிக்கிறாங்களா? எங்க நிக்கணும்? இந்த சர்ப்ரைஸ் அரேஞ்ச் பண்ணி போட்டு இதுக்கு சத்தம் விடாம நிக்கணும். மாப்பிள்ளையும் பொம்பளையும் என்ன செய்யணும்னு சொல்லி பாப்போம்னு சொல்லி கூப்பிடுவோமா? ரெண்டு பேரும் கூப்பிடும். ரெண்டு பேரும் சொல்லுங்க. ரைட், சர்ப்ரைஸ் பண்ணி ஒழிச்சு நின்றது காணும். வாங்க. அதாச்சும் அக்காக்கும் அத்தானுக்கும் வந்து உங்களை ரொம்பவே பிடிக்குமாம், ரொம்பவே பாசம் வச்சுக்கிறாங்களாம். ஸோ உங்களுடைய திருமணத்தை வந்து கொஞ்சம் ஸ்பெஷல் ஆகணும்னு சொல்லியும் அவங்களுடைய அன்பான வாழ்த்துக்களையும் வந்து கொஞ்சம் வித்தியாசமா கொடுக்கணும். உங்களுடைய ரிசப்ஷனை வந்து ஒரு மறக்க முடியாத நாளா மாற்றணும்னு சொல்லி இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி அனுப்பி இருக்கணும். காணும் எங்களை எல்லாரும் பேசுவினோம். சர்ப்ரைஸ் பண்ண வந்து மாப்பிள்ளைய அழ வச்சுட்டு போயிட்டாங்களேன்னு சொல்லி. ஏன்னா ரைட், ஆனந்த கண்ணீரா? ரைட், அதான் என்ன சொல்ல போறீங்க? ஓகே, ஏன்னா அதாச்சும் அழகான அக்கா, அழகான அத்தான், அன்பான ஃபேமிலி. இவங்க வந்து ஆசைப்படுறாங்க நீங்க இன்னைக்கு சிரிச்சிட்டு சந்தோஷமா இருக்கிற மாதிரி எப்பவுமே சிரிச்சிட்டு சந்தோஷமாவும் ஆரோக்கியமாவும் இல்லறம் சிறக்க சந்தோஷமான ஒரு வாழ்க்கை பயணத்தை நோக்கி பயணிக்கணும்னு சொல்லி. ஏன்னா அப்ப அவங்க ஆசைப்படுற மாதிரியே எப்பவுமே சந்தோஷமா இல்லறம் சிறக்க சந்தோஷமான ஒரு வாழ்க்கை பயணத்தை நோக்கி பயணிக்கணும்னு சொல்லி நாங்களும் வாழ்த்திக் கொள்கிறோம். குரூப் லங்கா ஈவென்ட் பிளானர் பிரைவேட் லிமிடெட் சார்பாக மீண்டும் இனிய திருமண நல்வாழ்த்துக்கள். ஓகே.